நண்பர்களாகி அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சந்திரன் பெரும் ஆதிபத்தியம் கடகம், அந்த கடக வீடும் அதன் அதிபதியான சந்திரனும் அனைவருக்கும் என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார், அவர் என்ன தருவார், இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சரிங்களா? போன வீடியோவில் வந்து சூரியனின் ஆதிபத்தியம், சூரியன் என்ன கொடுப்பார் அப்படிங்கிறதை பற்றி நம்ம வீடியோ பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து சந்திரன், சூரியனும் சந்திரன் தான் வந்து மாதா பிதா அப்படிங்கிறது. சரிங்களா? சூரியன் வந்து லக்னங்களை உருவாக்குவார், சந்திரன் வந்து ராசிகளை உருவாக்குவார். லக்னம் அப்படின்னா வந்து உயிர், ராசி அப்படின்னா உடல். சரிங்களா? இந்த உடலும் உயிரும் இணைந்து ஒரு தோற்றம் பெறுவது தான் வந்து ராசி. சரிங்களா? ஒவ்வொரு ராசிலையும் வந்து ஒரு உயிர் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு உயிரும் வந்து ஒரு உடலை எடுக்குது. சரிங்களா? இதை வந்து லக்ன ராசி அப்படிங்கிறத சூட்சமம். சரிங்களா? உயிர் இல்லாமல் உடல் இல்லை, உடல் இல்லாமல் உயிர் இல்லை. சரிங்களா? ரெண்டும் இருந்தால் தான் வந்து ஒரு தோற்றம் எடுத்து அதில் வந்து உயிர் வாழும், ஆன்மா வந்து அதில் இருந்து வாழும். சரிங்களா? சிம்மம் வந்து அனைவருக்கும் வந்து என்ன ஆதிபத்தியம் பெற்று அந்த சூரியன் வந்து எதை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து சந்திரன் வந்து கடக வீட்டுக்கு வந்து அதிபதி. சரிங்களா? கடகத்தின் அதிபதி, கடக ஸ்தானம் அவரோட சொந்த வீடு, ஆட்சி வீடு, ஒரே வீடு தான் கடக சந்திரனுக்கு, சூரியனுக்கும் ஒரே வீடு தான். சரிங்களா? அந்த 12 லக்ன ராசிகளில் வந்து சூரியனுக்கு சந்திரனுக்கு வந்து ஒரே ஸ்தானம் தான் ஆதிபத்தியம். சரிங்களா? மற்ற கிரகங்களுக்கு எல்லாமே வந்து 2 ஸ்தானம் இருக்குது. சரிங்களா? மேஷம் விருச்சிகம் செவ்வாய், ரிஷபம் துலாம் சுக்கிரனது, மிதுனம் கன்னி புதனது, மீனம் தனுசு குருது, கும்பம் மகரம் அப்படிங்கிறது சனி இது. சரிங்களா? இந்த சூரியனுக்கு சந்திரனுக்கு ஒரே ஸ்தானம் தான் வந்து ஆதிபத்தியம். இந்த ஸ்தானங்கள் வந்து கடகஸ்தானம் வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியம் வருது அப்படிங்கிறத வந்து சந்திரன் கொடுப்பார். சரிங்களா? அதுதான் உடல் அப்படிங்கிறது. சரிங்களா? சந்திரனுக்கு ஸ்தானம் தான் வந்து உடல். அது லக்னத்துக்கு வந்து எத்தனாம் இடமா வருது, அதை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து இந்த காணொலியில் நம்ம வந்து விளக்கமாக பார்க்க போகிறோம். சில மேஷம் அப்படிங்கிறத வந்து மேஷ லக்னத்துக்கு வந்து 4ஆம் ஆதிபத்தியம் பெறார். சரிங்களா? சந்திரன் வந்து மேஷ லக்னத்துக்கு 4ஆம் ஆதிபத்தியம் பெறுகிறார். அவர் வந்து 2ஆம் ஸ்தானத்தில் உச்சமாகிறார். சரிங்களா? அது குடும்பத்தில் வந்து உச்சமாகிறார். 4ஆம் அதிபதி 2ல் வந்து உச்சமாகி 8ல் வந்து நீசமாகிறார். சரிங்களா? அப்போ வந்து 4, 2, 8 அப்படிங்கிற சம்மந்தப்பட்டு தான் வந்து ப்ரொடக்ஷன் நடக்கும். சரிங்களா? இப்போ வந்து மேஷத்துக்கு வந்து 4ஆம் ஆதிபத்தியம் பெறார். லக்ன சுபர் அவர் மேஷத்துக்கு. செவ்வாய்க்கு வந்து சந்திரன் வந்து லக்ன சுபர், ஒரே அணிக்கிறாங்க. இவர் வந்து 4ஆம் ஆதிபத்தியம் பெறுவார். மகிழ்ச்சி, தன்னோட சுகங்கள், தன்னோட ப்ராப்பர்ட்டி சொத்து, தன்னோட படிப்பு கல்வி, சரிங்களா, வாகனம், கால்நடைகள், இதெல்லாம் வந்து 4ஆம் இடம். சரி, இது எல்லாம் வந்து அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத வச்சு முடிவாகும். சரிங்களா? அவரை வந்து 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு உச்ச வீடு, உச்சஸ்தானம். 2ஆம் இடம் அப்படிங்கிற உச்சஸ்தானம். இவரோட வந்து குடும்பம், இவரோட வாக்கு, இவரோட முகத்தோற்றம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே 2ஆம் இடம் உச்சமாக இருக்கிற இடத்துல இதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியும். ரிஷபத்தை வச்சு ரிஷபஸ்தானம் எப்படி இருக்குது, சரிங்களா, அங்கே எந்த கிரகங்கள் அப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம சந்திரன் உச்சமாகக்கூடிய ரிஷபத்தை வச்சு முடிவு பண்ணல. இது வந்து இவங்களுக்கு 2ஆம் ஸ்தானம். அதுக்கடுத்து 8ஆம் ஸ்தானம். 8ஆம் ஸ்தானத்தில் நீச்சமாகிறாரு சந்திரன். சரி, 8ஆம் ஸ்தானத்தில் நீச்சமாகறதுனால வந்து இவங்களுக்கு திடீர் எதிர்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் எதிர்ப்புகள் இருக்காது, திடீர் அதிர்ஷ்டங்கள் குறைபாடு, அதிர்ஷ்ட குறைபாடு. அப்புறம் வந்து சனி வந்து கெட்டிருந்தாருன்னா, ஆயுள்காரர் கெட்டிருந்தாருன்னா இவங்களுக்கு வந்து சந்திரன் இங்கே நீசமாகிறதுனால உடல் அப்படிங்கிறது சந்திரன் தான். சரிங்களா? உடல் அப்படிங்கிற சந்திரன் தான். அந்த ஆயுள்காரர் கிட்ட இருக்கும்போது இந்த லக்னாதிபதி செவ்வாய் வந்து கிட்ட இருந்தாருன்னா ஆயுள் பங்கம் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கும். ஆனால் வந்து அவர் இந்த இடத்துல இருக்கிற சந்திரன், அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். சரிங்களா? பொதுவானது இது. சரிங்களா? 1, 2, 4, 8 அப்படிங்கிற கனெக்டிவிட்டி ஆகி வந்து ப்ரொடக்ஷன் நடக்குது. 4 அது நல்லது. 4ஆம் ஆதிபத்தியம் பெறவங்கனால வந்து அவர் வந்து பெரும்பாலும் நன்மை தான் கொடுப்பார், அவர் இருக்கிற நிலைமையை வச்சு. சரிங்களா? 2 அப்படிங்கிறது குடும்பம், வாக்கு, தனம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இங்கே 2 உச்சமாக இருந்தாங்க. சரிங்களா? அடுத்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு வந்து ஒரு 3 வந்து 7ஆம் ஸ்தானத்தில் நீச்சமாகிறார். 7ஆம் ஸ்தானத்தில் நீச்சமாகிறாரு.
மூணாம் ஸ்தானம் ஆட்சி வீடு. சரிங்களா, ரிஷப லக்னத்திலேயே வந்து அவர் உச்சமடைகிறார். இதனால் வந்து இவங்களுக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மூணாம் அதிபதி அப்படிங்கிறது வந்து இளைய சகோதரம், உடன் பிறந்தவர்கள். இளைய சகோதரம், உடன் பிறந்தவர்கள், தாயார், இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு வாழ்க்கை துணை வந்த பின்னாடி 7 அப்படிங்கிறது 7ஆம் ஸ்தானம் அப்படிங்கிற வாழ்க்கை துணை வந்த பின்னாடி இந்த 3ஆம் ஸ்தான ஆதிபத்திய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கே லக்னத்திலேயே வந்து ஒரு உச்சமாகிறார். பாதகாதிபதி கூட. சரிங்க, இந்த லக்னத்துக்கு ஒரு பாதகாதிபதி, மாரகாதிபதி. சரிங்களா, மாரகாதிபதி. அதனால் வந்து இந்த லக்னத்துக்கு ஒரு மாரகம் அப்படிங்கிற அதிபதி வந்து லக்னத்தில் இருக்கிறதுனால திருமணமான மனைவி வந்த பின்னாடி, கணவன் வந்த பின்னாடி தாயாருமே உடன் பிறந்தவர்களும் வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. தாயாதாரமாக, சரிங்களா, அல்லது உடன் பிறந்தவராக நம்ம கணவன் மனைவி அப்படிங்கிற மாதிரி போட்டி வந்துடும். சரிங்களா, தாயாரே வந்து இளைய சகோதரத்துக்காக தன்கிட்ட இருக்கிறத வந்து அபகரித்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி, இந்த மாதிரி விதிகள் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வந்து செயல்படுவாங்க. சரிங்களா, ஏன்னா வந்து லக்னத்தில் சந்திரன் உச்சமடைகிறார். ஏன்னா அவர் 3க்குரியவர். 3 அப்படிங்கிறது இளைய சகோதர ஸ்தானம். சரிங்களா, 7 அப்படிங்கிறது கலத்தர ஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம். அப்படிங்கிறனால இப்போ நான் சொன்ன விதிகள் வந்து இது உங்களுக்கு வந்து பொருந்தும். சரிங்களா, இது சந்திரன் வந்து எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிற வச்சு இதெல்லாம் ஆக்டிவுக்கு வரும். சரிங்களா, அதாவது 3, 7. சரிங்களா, 3, 7, 1, 3, 7 அப்படிங்கிறது இது வந்து ஆக்டிவுக்கு வரும். அடுத்தது மிதுனத்துக்கு வந்து 2க்குரியவர் சந்திரன். 2க்குரிய சந்திரன் ப்ளஸ் வந்து அவர் வந்து 12ஆம் இடத்துல நீசம் அடைகிறார். சரிங்களா, 12ஆம் இடத்துல நீசம் அடைகிறாரு. 12ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். 12ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. 6ஆம் இடத்துல நீசம் அடைகிறார். மிதுனத்துக்கு 2க்குரியவர் வந்து 6 நீசம் 12 உச்சம் அப்படிங்கிறனால இவங்களுக்கு வந்து என்னென்னா அது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது அதிகபட்சமாக வந்து பேச்சுக்கள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். சரி, மிதுன லக்னக்காரருக்கு வந்து கடை வீடு 2ஆம் இடமாக வரதுனால பேச்சு குடும்பத்தில் அதிகமாக முதல்ல ஏதோ ஒரு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து நினச்சிக்கோங்க நகைச்சுவையாக இருக்குது, ஒரு தோற்றமும் ஒரு க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி உருவாங்க, பேச்சாளராக உருவாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து இருக்குது. ஆனால் லக்ன அசுபரவர். அதனால வந்து இவங்களுக்கு பேச்சில் வந்து தேவையெல்லாம் பேசினாங்க அப்படின்னா சில சிக்கல்கள் உருவாக்கி. சரிங்களா, அப்புறம் வந்து இவருக்கு 12 வந்து உச்சமாக 2ஆம் தேதி 12 உச்சமாகறதுனால இவங்களுக்கு இந்த வரவுகள் அனைத்துமே வந்து விரயமாகிடும். சரிங்களா, மகிழ்ச்சி விரயம் செஞ்சாச்சும் உங்களுக்கு தூக்கமே வரும். சரிங்களா, 2 அப்படிங்கிறது வந்து வரவு, 12 அப்படிங்கிறது வந்து உறக்கம். சரிங்களா, வரவை வந்து இவங்க 12 அப்படிங்கிறது விரயம் கூட. வரவை வந்து இவங்க விரயம் பண்ணாதான் இவங்களுக்கு உறக்கமே வரும். சரிங்களா, அந்த மாதிரி விதிகள். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு எதிர்கால வாழ்க்கை, எதிர்கால சேமிப்பு அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு எதிர்கால ஒரு நீண்டகால திட்டங்களே இருக்காது. சரிங்களா, அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை வந்து கொடுத்துரும். 6க்குரியவர் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து வட்டி கட்டி கடன் வாங்கியே வந்து இவங்களுக்கு காலத்தோட்ட வட்டி சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. சரிங்களா, இதுக்கு இந்த மாதிரி கடகத்துக்கு வந்து ஒரு லக்னாதிபதியே வந்து சந்திரன் தான். சரிங்களா, லக்னாதிபதி பண்ணுறாரு. இவர் வந்து 11ஆம் இடத்துல உச்சமடைகிறார். சரிங்களா, 5ல் வந்து நீசமாகிறார். 5ல் நீசமாகறதுனால அது லக்னத்தோட உள்பண்புகள் அவரோட எண்ணங்களோட தெளிவு, எண்ணங்களோட சிந்தனை ஆற்றல். சரிங்களா, எண்ணத்தின் ஆற்றல் இதெல்லாம் வந்து சந்திரன் வச்சு தான் வந்து முடிவு. சந்திரன் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது முடிவு. ஏன்னா லக்னாதிபதி சந்திரன் தான். சரிங்களா, அதில் வந்து இவங்களுக்கு 11ல் வந்து சந்திரன் உச்சமடைகிறதுனால அதாவது இவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு லாப நோக்கம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. லாப நோக்கத்தோடு தான் வந்து எதுவுமே அணுகுவாங்க. சரிங்களா, 11ஆம் ஸ்தானம் இவங்களுக்கு வந்து பாதகஸ்தானம், கடகத்துக்கு பாதகஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த 11 விஷயங்கள் வந்து லாப நோக்கத்தோடு போனாங்கன்னா இவங்களுக்கு வந்து பாதகங்கள் அப்படிங்கிறது நடக்கும். இது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய ஒரு லாபம் எதிர்பார்த்து போனாங்கன்னா இவங்களுக்கு வந்து பாதகம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். சரி, 5ல் வந்து நீசமாகறதுனால குழந்தை பிறந்த பின்னாடி இவங்களுக்கு ஒரு ஒத்துழையாமை வந்து அவங்ககிட்ட இருக்கும். சரிங்களா, பிறந்த தன் பிள்ளைகள் அல்லது பிறப்பதிலேயே வந்து ஒரு சிக்கல்கள் பூர்வ புண்ணியத்தில், சரிங்களா, குழந்தையும் அருள் கிடைக்கிறதுல, தன்னுடைய திறமை வெளிப்படுறதுல, இது எல்லாமே வந்து இவங்களுக்கு ஒரு பிடிபடாத தன்மை இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து தன்காட்டி அந்த திறமை இருக்குதா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்குது. அது ஒவ்வொரு அளவு வந்து வெளிப்படுறதுல தான் காரணம். ஆனால் 5ல் வந்து லக்னாதிபதி 5ல் வந்து நீச்சமாகிறார். சரிங்களா, சந்திரன் வந்து அந்த லக்ன அதிபதியே சந்திரன் தான். அவர் 11ஆம் இடத்துல உச்சமாகிறார். இதனால இந்த மாதிரி அடுத்த சிம்ம லக்னத்துக்கு வந்து ஒரு 12க்குரியவர் 10ல் வந்து உச்சமடைகிறார். 10ல் உச்சமடைகிறார், 4ல் நீசம் அடைகிறார். சரிங்களா, அதாவது 4 விருச்சிகத்தில் அவர் வந்து நீசம்.
10 அப்படிங்கிற ரிஷபத்தில் இவர் வந்து உச்சம். சரிங்களா. இவர் வந்து 12ஆம் அதிபதி கடகம், சிம்மத்துக்கு வந்து 12ஆம் அதிபதி வருது, 12ஆம் ஸ்தானம் வருது, கடகம் வருது. 12ஆம் அதிபதியே அந்த சந்திரன் வர்றாரு. சரிங்களா. இதனால் என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு வந்து அந்த 12 விஷயங்களான வந்து வெளிநாட்டில் வந்து இவங்க தொழில் வேலை அப்படிங்கிறது பணி வேலையில் ஒரு கர்மாவை வந்து இவங்க செய்வாங்க. சரிங்களா. தொழில் வேலை அப்படிங்கிறது வெளிநாட்டிலே லாபகரமாக இருக்கும். சரிங்களா. அப்புறம் வந்து விரயம் செய்வதில் அதாவது முதல் போட்டு தொழில் செய்யுது பிரபலம் அடைகிறதெல்லாம் வந்து இவங்களுக்கு சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி கொடுப்பார். வெளிநாட்டில் தான், வெளி இடங்களில், தூர இடங்களில் தான் அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா. இந்த 12ஆம் அதிபதி வந்து 4ல் வந்து நேசம் அடைகிறதுனால இவங்களுக்கு இந்த அந்தரங்கமான விஷயங்கள் அப்படிங்கிறதுல வந்து இவங்களுக்கு இது வந்து காலப்புருஷனுக்கு 8, இது வந்து காலப்புருஷனுக்கு 4, இவங்களுக்கு 12. சரிங்களா. அதனால் வந்து இந்த 4, 8, 12 சம்மந்தம் பெறதுனால இவங்களுக்கு வந்து அந்த இல்லீகல் கான்டாக்ட் அப்படிங்கிறதுல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை வந்து கொடுக்கும். சரி, நோய் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். சரி, ஏன்னா 12ஆம் அதிபதி நல்ல நீசமானார். 4 அப்படிங்கிறது தன்னோட ஆரோக்கியம் கொடுத்தான், தன்னோட தேகம். சரிங்களா. 12ஆம் அதிபதி 4 நீசமான தேகத்தில் வந்து நோய் அப்படிங்கிறது உருவாகும். சரிங்களா. ஆனால் தொழில் வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சரிங்களா. நல்ல ஒழுக்கம் வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து சிம்ம லக்னத்துக்கு இருக்குது. அடுத்து கன்னி லக்னம். கன்னிக்கு வந்து 11ஆம் அதிபதியும் போகிறார், லாபாதிபதி. சரிங்களா. லாபாதிபதி லக்ன அசுபர். இவருக்கு வந்து 9ஆம் இடத்துல வந்து உச்சமடைகிறார். 9ஆம் இடத்துல உச்சமடைகிறார். 3ஆம் இடத்துல வந்து நீசம் அடைகிறார். 3ஆம் இடத்துல கன்னி லக்னக்காரனுக்கு நீசம் அடைகிறதுனால தொடர்புகள், ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. கன்னி லக்னத்துக்கு இருந்தாங்கன்னா பாதகம் மாரகம் தான் இருக்கும். சரிங்களா. ஏன்னா 3 அப்படிங்கிற தொடர்புகள், நட்பு, சில முயற்சி, இதெல்லாம் வந்து 3. இங்கே வந்து நீசமாக 11க்குரியவர். சரிங்களா. 11க்குரியவர் நீசமாகறதுனால இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தொடர்புகள் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து கை கொடுக்காது. சரிங்களா. நட்பாக இருந்தாலும் சரி. அதாவது பாதகாதிபதியே வந்து குரு தான். சரிங்களா. பாதகாதிபதி 11ல் வந்து உச்சமடைகிறார் குரு. சரிங்களா. அந்த ஸ்தானம் தான் வந்து சந்திரனோட ஸ்தானம். சரிங்களா. அதாவது தன்னோட லாபங்கள், கன்னி அப்படிங்கிறது வந்து உழைப்பு. சரிங்களா. காலப்புருஷனுக்கு 6ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது உழைப்பு. கன்னி அப்படிங்கிற உழைப்பு. அந்த உழைப்பு வந்து அந்த உழைப்பின் மேன்மையை வந்து தன்னோட கூட்டு சேர்றவங்க, நட்புகள், இவங்களே வந்து பிடிக்குவாங்க அந்த லாபத்தை. சரிங்களா. அதுதான் அந்த கன்னி லக்னத்துக்கு நேரக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன். சரிங்களா. இவங்களுக்கு வந்து கன்னி லக்னத்துக்கார கூட்டுங்கிறது சுத்தமாக ஆகாது. சரிங்களா. மிதுன கன்னிக்கு வந்து சுத்தமாகவே கூட்டு, நட்பு, வாழ்க்கை துணையே, அதை வந்து ஒரு பங்காளிகள், இந்த மாதிரி சமுதாயமே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பாக தான் நிற்கும் எப்பவுமே. சரிங்களா. இதான் வந்து இவங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன். சந்திரன் எந்த நிலையில் இருக்கிறாரு? சந்திரன் வந்து பெரும் ஆதிபத்தியம் இல்லை. பொதுவாக வந்து சந்திரன் இவங்களுக்கு 11ஆம் ஆதிபத்தியம் பெறதுனால அவர் வந்து ஒளித்துவமாக இருக்கிறது வந்து சிறப்பு. சரிங்களா. ஒளித்துவமாக இருந்தாருன்னா ஒன்று சிறப்பு. இது இன்னொன்று, அதாவது சந்திரனுக்கு வந்து 2 நிலை இருக்குது. வளர்பிறை, தேய்பிறை அப்படிங்கிற ஒளிக்கட்ட நிலை, ஒளி பெரும் நிலை, அப்படிங்கிற 2 விதமான ரோல் இருக்குது அவருக்கு. சரிங்களா. இதில் ஒளியை நோக்கி சென்று கொண்டு இருக்கும்போது வந்து அவர் சூப்பராக இருப்பார். அவர் கடக லக்னத்துக்கு வந்து எந்தெந்த லக்னங்கள் நட்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஒளியாக இருக்கும்போது நன்மைகள் கிடைக்கும். சரிங்களா. இருளில் அடைஞ்சு கொண்டு போகும்போது இந்த அவங்களுக்கு ஆகக்கூடிய லக்னங்களுக்கு தீமைகள் இருக்குது. சரிங்களா. அந்த வகையில் கன்னி லக்னத்துக்கு வந்து 11க்குரியவர் அப்படிங்கிறனால அவர் லக்ன அசுபராக இருந்தாலுமே அவர் ஒளித்துவமாக இருந்தாருன்னா வந்து 9இன் மேன்மைகளை வந்து அவர் உச்சபட்சமாக செய்வார். சரிங்களா. 9 அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம், தகப்பன் ஸ்தானம். சரிங்களா. உயர்வு ஸ்தானம். அதனால் வந்து அவர் ஒளித்துவமாக இருக்கலாம். இந்த ஒரு விதி விலக்கு இருக்குது கன்னிக்கு மட்டும். சரிங்களா. அதுக்கடுத்து துலாத்துக்கு வந்து அவர் வந்து ஜீவனாதிபதி. சரிங்களா. ஜீவனாதிபதி வந்து 8ல் வந்து உச்சமடைகிறார். 8ல் வந்து உச்சமடைகிறார். 2ல் வந்து நீசமடைகிறார். துலாத்துக்கு வந்து அந்த 2இன் குடும்பம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப நபர்களாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. அதனால் முதல் பிஸ்னஸ் தான் அவங்க வந்து இருப்பாங்க. ஏன்னா துலா ராசி வந்து தராசு. அது 10ஆம் ஸ்தானம் வந்து கடகமாக வருது. சந்திரன் வந்து இவங்களுக்கு 10ஆம் அதிபதியோட 2ல் சந்திரன் நீசமான குடும்பத்தில் கவனம் இல்லாமல் பிஸ்னஸில் தான் அவங்க அதிகமான ஒரு எஃபோர்ட் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. சரிங்களா. 8ல் வந்து ஒரு உச்சமடைனால வெளிநாடு, இவங்களே வந்து வெளிநாட்டில் வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறது, வெளி ஆட்களோட பிஸ்னஸ்ஸு. சரி, தொலைதூர இடங்களில் வந்து உத்தியோகங்கள், தொழில்கள், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இருக்குது. சரிங்களா. ஆனால் வந்து குடும்பத்தில் வந்து அவ்வளோக்காக இவங்களுக்கு வந்து ஒரு விருப்பம் அப்படிங்கிறது வந்து இருக்காது. குடும்பத்தை விட்டு பிரிந்து அல்லது தூர இடங்களில் தான் வந்து இவங்களுக்கு வந்து இவங்களோட பிஸ்னஸ் முயற்சி, ஜீவன முயற்சி எல்லாமே இருக்குது. சரிங்களா. அதுக்கடுத்து விருச்சிகத்துக்கு வந்து இவங்க வந்து 9ஆம் அதிபதி.
சரிங்களா. விருச்சிகத்துக்கு 9ஆம் அதிபதி அப்படிங்கிறனால 9ஆம் லக்னத்துலேயும் வந்து நீசமாகிறார். லக்னத்தில் நீசமாகிறார், 7ல் உச்சமடைகிறார். 7ல் உச்சமடைகிறனால இவங்களுக்கு வந்து தன்னோட முயற்சிகள் அப்படிங்கிறது வந்து தன்னோட பாக்கிய முயற்சிகள், தன்னோட உயர்வான முயற்சிகள் அனைத்துக்குமே வந்து தான் வந்து முயற்சி செய்யக்கூடாது. சரிங்களா. வாழ்க்கை துணை அல்லது நட்பு சரிங்களா இவங்ககிட்ட வந்து அந்த பொறுப்பு வந்து ஒப்படைச்சிடணும். அதாவது தனக்கு வந்து எது ஒரு பாக்கியமோ, தனக்கு எது உயர்வை தேடித்தருமோ அதை வந்து தானே செய்யாமல் தன்னோட வாழ்க்கை துணை சரிங்களா, தன்னோட வாழ்க்கை துணை, தன்னோட தகப்பனார் இவங்ககிட்ட வந்து அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துடலாம். சரிங்களா. விருச்சிகத்துக்கு அப்படி தான் செயல்படுவார் சந்திரன். சரிங்களா. சந்திரன் வந்து விருச்சிகத்துக்கு 9க்குரிய பாக்கியாதிபதி 7ல் வந்து உச்சமாகிறார். அப்போ வந்து என்ன வாழ்க்கை துணைகிட்ட வந்து நம்ம பொறுப்பை ஒப்படைச்சிடலாம், நட்பு கிட்ட ஒப்படைக்கலாம், பங்காளி கிட்ட ஒப்படைக்கலாம், நம்பிக்கையான நபர்கள்கிட்ட ஒப்படைக்கலாம் சமுதாயத்திலேயே. சரிங்களா. தகப்பனார்கிட்டையும் ஒப்படைக்கலாம். கடகம் அப்படிங்கிறது 9ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறனால அங்கே அவர்கிட்ட ஒப்படைக்கலாம். அந்த விருச்சி லக்னத்தில் வந்து நீசமாகலாம் தான் வந்து இந்த இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது, இந்த முயற்சிகள் தானே வந்து செய்யக்கூடாது. ஆனால் சுத்தமாகவே செய்யக்கூடாதுன்னு இல்லை. அதாவது ஆக்டிவ் ஆகக்கூடிய பாக்கிய முயற்சிகள், ஆக்டிவ் ஆகக்கூடிய பாக்கிய பலன்கள், அப்புறம் 7 இந்த கூட்டு சேர்றது எல்லாம் வந்து தானே வந்து முடிவெடுக்காமல் இந்த மாதிரி நபர்கள்கிட்ட வந்து நம்ம ஒப்படைச்சிடலாம். அதாவது பங்காளிகள் கூட்டு சேரானா பங்காளிகள் வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து பொறுப்பு ஒப்படைக்கலாம், இல்லை வாழ்க்கை துணைக்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சிடலாம். யார்கிட்ட கூட்டு சேரணும், யார்கிட்ட நட்பு வச்சுக்கணும், இதெல்லாம் செலெக்ஷன் பண்ணுறது வந்து வாழ்க்கை துணையாக இருக்குது அல்லது தகப்பனாக இருக்கணும். சரிங்களா. அதுக்கடுத்து தனுசுக்கு வந்து இவர் வந்து அஷ்டமாதிபதி. சரிங்களா. தனுஷ்க்கு அஷ்டமாதிபதி 6ல் வந்து உச்சமடைகிறார். சரிங்களா. அஷ்டமாதிபதி 6ல் உச்சமடைகிறார். 6, 8, 12 வந்து நீசமடைகிறார். 6, 8, 12 அப்படிங்கிறது மறைவு ஸ்தானங்கள். இவங்களுக்கு வந்து 8 வருது சந்திரனோட ஸ்தானங்கள். சந்திரன் வந்து 8க்குரியவர், அவர் 6ல் உச்சமடைகிறார், 12 நீச்சமடைகிறார். சரிங்களா. இதுக்கு அதனால உங்களுக்கு என்ன அஷ்டமாதிபதியை வந்து 6ல் உச்சமாகிறார். அப்போ இது வந்து ஒரு இந்த யோகம் தான், விபரீத யோகம் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா. விபரீத யோகங்கள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரி, எந்த யோகமாக இருந்தாலுமே அது வந்து விபரீதத்தில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து நிறைய துன்பங்களை கொடுத்து தானே வந்து அதுக்கு உரிமையான இல்லாட்டியுமே வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துரும். சரிங்களா. 6, 8, 12 கனெக்டிவிட்டி ஆகிறனால சந்திரங்களுக்கு அந்த மாதிரி செய்வார். அஷ்டமாதிபதி 6ல் நீசமாகி 6ல் உச்சமாகி 12 நீசமாகிறார். சரிங்களா. இதனால இந்த விதிகள் இவங்களுக்கு. சரிங்களா. அப்புறம் வந்து இவங்களுக்கு இந்த வந்து 8ல் வந்து நீசமாகறதுனால இவங்களுக்கு ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது இங்கே என்ன இவ்வளவு ஆயுள் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து முக்கியம். ஏன்னா சனி நல்லா இருக்கணும். சனி நல்லா சரியில்லை அப்படின்னா வந்து அஷ்டமாதிபதி வந்து 12ல் வந்து நீசமடைந்திருந்தாருன்னா இது இவங்களுக்கு வந்து பெரிய ஸ்தானம் கூட, இது மீன சிக்கலாகும். சரிங்களா. அதனால் இவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் வந்து இவங்க அதிகமாக கவனம் செலுத்தணும். 6ல் வந்து உச்சமானால அந்த நோயின் தன்மைகள், இந்த கடன், எதிரிகள் தொல்லையெல்லாம் வந்து உச்சபட்சமாக இருக்குது தனுசுக்கு. சரிங்களா. இதில் வந்து இவங்க வந்து முயற்சிகள் செய்யணும். இவங்களுக்கு வந்து விபரீத ராஜயோகமாக கொடுத்தாலுமே இந்த மாதிரி பிரச்சனை வந்து இவங்களுக்கு நடக்குது. எந்தெந்த ஸ்தானங்கள் வந்து ஆதிபத்தியம் பொறுப்பு அப்படிங்கிறது வந்து பெறுவதோ அது அத்தனையுமே வந்து கிடைக்கும். லக்கண சூப்பராக இருந்தாருன்னா குறைச்சலாக கிடைக்கும். லக்கண சூப்பராக இருந்ததுன்னா முழு அளவுலையும் வந்து கிடைச்சிடும். நன்மையாக தான் அது தீமையாக இருந்தாலும். சரிங்களா. அதுக்கடுத்து மகரத்துக்கு வந்து சந்திரன் வந்து 7க்குரியவர். அவர் வந்து 5ல் வந்து உச்சமாகிறார். 7க்குரியவர் 5ல் உச்சமாகறதுனால இவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை மேலே காதல் கொள்வாங்க அதிகமாக. சரிங்களா. வாழ்க்கை துணை மேலே அதிகமான காதல் அப்படிங்கிறது அவங்க மேலே அளவு கடந்த அன்பு அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா. அது வந்து குலதெய்வ அருள் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இருக்குது. சரிங்களா. குடும்பத்தோடு இவங்க வாழ்க்கை துணையோடு சேர்ந்து குலதெய்வம் இடத்துக்கு போகும்போது இவங்களுக்கு அந்த பரிபூர்ண அருள், உச்சபட்ச அருள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சரிங்களா. 5 வந்து மகரம் சிரசபம். சரிங்களா. அது வந்து குலதெய்வ ஸ்தானம் 5. 7 அப்படிங்கிறது வந்து கூட்டு சேர்ந்தும் போகலாம். பங்காளிகள், கூட்டாளிகள் இவங்களோடு போகும்போது வந்து இவங்களுக்கு உச்சபட்சமான அருள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஆன்மீக அருள், குலதெய்வ அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால தன் திறமை அப்படிங்கிற வெளிப்படும், புகழ் அப்படிங்கிறவங்க கௌரவம் வந்து உண்டாகும். சரிங்களா. இவங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல வந்து நீசமாகிறார். விருச்சிகத்தில் 11ஆம் இடத்துல நீசமாகும் போது என்னன்னா, அதாவது மறுமுயற்சிகள். சரிங்களா. எஃபோர்ட் அப்படிங்கிறது மறுமுயற்சிகள், ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகள், அபிலாஷைகள், இதெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் வச்சுக்கூடாது. சரிங்களா. அந்த எதிர்பார்ப்பில் வச்சாங்க அப்படின்னா வந்து இவருக்கு என்ன ஆகுன்னா இந்த 5 அருள் அப்படிங்கிறது வந்து செலவாயிடும். சரிங்களா. 5 குலதெய்வ அருள் அப்படிங்கிறது வந்து லாப நோக்கங்களுக்கு, மறுமுயற்சிகளுக்கு, மறு தொடர்புகளுக்கு, மறு திருமணம் இந்த மாதிரிலாம் போகும்போது இவங்களுக்கு வந்து இந்த குலதெய்வ அருள் அப்படிங்கிறது வந்து சிதறி வேஸ்ட் ஆகிடும்.
சரிங்களா. அதனால் வந்து இவங்க நான் பெரும்பாலும் அப்படி போக மாட்டாங்க மகர லக்னத்துக்காரர். ஏன்னா 5க்குரிய வாழ்க்கை துணையும் வந்து காதலிப்பாங்க. சரிங்களா. 7க்குரியவர் 5 லட்ச மகரார். அதனால் வாழ்க்கை துணையும் வந்து இவங்களை காதலிக்கிறதுனால இவங்களுக்கான வாய்ப்பு குறைவு. அதை நோக்கி போனாங்கன்னா இவங்களுக்கு வந்து நஷ்டம் உருவாகும். நீங்கள் லாபத்தை எதிர்பார்த்தாங்கன்னா, அபிலாசைகளை பூர்த்தி ஆகணும், மறு தொடர்புகள் பேராசைகள் வந்து கொண்டாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு குலதெய்வம் இல்லாமல் போயிடும், குலதெய்வம் இல்லாமல் போயிடும். சரிங்களா. அடுத்து கும்பம். கும்பத்துக்கு வந்து 6க்குரியவர். சரிங்களா. கும்பத்துக்கு வந்து 6க்குரியவர் அப்படிங்கிறனால 6ஆம் அதிபதி 4ல் வந்து உச்சமாகறாரு. சரிங்களா. 6ஆம் அதிபதி 4ல் உச்சமாகறாரு, 10ல் நீசமாகறாரு. சரிங்களா. 4ல் வந்து உச்சமாகறாரு, 10ல் நீசமாகறாரு. 6ஆம் அதிபதி 4ல் உச்சம், 10ல் நீச்சம். அப்படிங்கிறது என்னன்னா 6ஆம் அதிபதி வந்து 4ல் உச்சமாகும் போது என்னன்னா தாயாரே எதிரி வந்து மாறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா. தாயாரே வந்து தாயாரோட ஒரு இணக்கமின்மை, தாயாரோடு பெரிய ஒரு இன்மை. சரிங்களா. தன்னோட வீடு, தன்னோட இடங்கள், தன்னோட வாகனங்களே வந்து பழுது ஆகிறது, தன்னோட வாகனங்களே வந்து விபத்துகள் உண்டாகிறது, சந்திக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை நடந்துடும். சரிங்களா. அப்புறம் வந்து 10ல் வந்து நீசமான அதாவது தொழிலுக்காக கடன் பெற்று மிகுந்த அவமானங்களை சந்திக்கக்கூடிய விதிகள் அப்படிங்கிறது கும்பத்துக்கு இருக்குது. ஏன்னா கும்பத்துக்கு வந்து சந்திரன் வந்து லக்ன அசுபர், மகரத்துக்கும் லக்ன அசுபர் தான். இருந்தாலும் அவர் வந்து ஆதிபத்தியங்கள் வந்து 7, 5 வர்றதுனால அது வந்து அது சரிக்கிட்டப்படுது. சரி. கும்பத்துக்கு வந்து இந்த 6, 4, 10 அப்படிங்கிற சம்மந்தப்படுறதுனால 6, 4, 10 அப்படின்னு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலுமே கடன் வாங்கி எல்லாட்டும் எதிரிகிட்ட இந்த மாதிரி பகைகளின் மூலம் வந்து இவங்களுக்கு வந்து விபத்து இந்த மாதிரி கட்டங்கள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. கும்பத்துக்கு வந்து சந்திரன் இங்கே இருக்காரு அப்படிங்கிற வச்சுட்டு நான் சொல்கிறது. சரிங்களா. சந்திரன் இங்கே எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அது வந்து ராசியாக அமையும். சரிங்களா. அது வந்து அதனால் வந்து அவங்களுக்கு சொந்தமான ஒரு சுய கோள்கள் வந்து இந்தந்த ஸ்தானங்கள் இருக்குது அப்படிங்கிற வச்சு அதன் வலு என்ன அப்படிங்கிற வச்சு தான் முடிவாகுது. நான் சொல்கிறது பொதுவாக சொல்லிட்டு இருக்குது எல்லாம் அனைத்து லக்னங்களுக்குமே. சரிங்களா. கும்ப லக்னத்துக்கு வந்து 6க்குரியவர் 4ல் உச்சமாகறார், 10ல் நீச்சமாகறார். தாயார் வந்து சிறப்பென்மை, தாயார் வழி தன்னோட சுகங்களே வந்து பெரிய ஒரு தன்னோட மகிழ்ச்சிக்காக கடன் பெற்று, சரிங்களா, தன்னோட மகிழ்ச்சிக்காக கடன் பெற்று தொழில் செய்து இவங்க வந்து வெள்ளக்கத்தில் மாட்டிக்குவாங்க. சரிங்களா. இவங்க தான் வந்து பிரச்சனை இவங்களுக்கு வந்து பொதுவானது. சரிங்களா. அடுத்தது மீனத்துக்கு வந்து ஒரு 5க்குரியவர் பூர்வ புண்ணியாதிபதி. பூர்வ புண்ணியாதிபதி வந்து எங்கே உச்சமாக 3ஆம் ஸ்தானத்தில் உச்சமாகறாரு. 5க்குரியவர் 3ல் உச்சமாகி 9ல் நீச்சமாகறாரு. 9ல் நீச்சமடைகிறதுனால தந்தை வழி. சரிங்களா. தந்தை வழியில் வந்து பூர்வ புண்ணியமின்மை அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. சரிங்களா. 9ல் வந்து நீச்சமாகறாரு 5க்குரியவர். 3ல் வந்து உச்சமடைகிறார். 3ல் உச்சமடையும்போது தன்னோட முயற்சிகளின் மூலம் தான் வந்து இவர் வந்து தன்னோட முயற்சி, தன்னோட ஒரு பயணங்கள், தன்னோட வீரியம். சரிங்களா. அப்புறம் வந்து தன்னோட ஒரு எஃபோர்ட், முயற்சி தான். சரிங்களா. தன்னோட முயற்சிகளின் மூலம் வந்து இவருக்கு வந்து அருள் அப்படிங்கிறதுமே, குலதெய்வோட சப்போர்ட் அப்படிங்கிறதுமே, குலதெய்வ அருள் அப்படிங்கிறதுமே, சரிங்களா, பூர்வீகத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நன்மை அப்படிங்கிறதையும் பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா. அதிகமாக வந்து போராடணும். மீனராசிக்காரங்க வந்து இதுக்கெல்லாம் வந்து அதிகம் போராடணும். ஏன்னா 5ஆம் அதிபதி இவங்களுக்கு வந்து 3 உச்சமடைந்து 9ல் நீச்சமாகறாரு. 5க்குரியவர் 9ல் நீச்சமாகறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு கிடையாது. அதில் திரிகோணாதிபதி 5க்கு வந்து 1 திரிகோணம், 5க்குரிய சந்திரன் வந்து 9ல் நீச்சமடைஞ்சு 3ல் உச்சமடைகிறார். அப்போ என்னாங்க, இளைய சகோதர வழியில், சரிங்களா, தன்னோட முயற்சி அப்படிங்கிறது வந்து வெல்லும். தன் இளைய சகோதரர்களிடம் வந்து இவங்க வந்து கூட்டு முயற்சி அப்படிங்கிறத செய்து இந்த அருள், இந்த பாக்கியங்களை எல்லாம் வந்து இவர் வந்து பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாம். சரிங்களா. இவங்களுக்கு வந்து 5 நீசமடைகிறதுனால வந்து குலதெய்வர்கள் வந்து இவங்களுக்கு குறைச்சலாக இருக்கும். சரிங்களா. தன்னோட முயற்சிகளின் மூலம் வந்து இதை வந்து இவங்க வந்து பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா. தன்னோட முயற்சிகளின் மூலம் குலதெய்வ அவர்களை பெற்று உயர் பாக்கியங்களை அடைந்து கொள்ள முடியும். சரிங்களா. ஓகேங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு தலைமை சந்திக்கலாம். நன்றிங்க.